السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறத தடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அஃப்கோர்ஸ் பெண்கள் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்ததுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் விருப்பப்பட்டால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டால் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அதை தடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் قال رسول الله صلى الله عليه وسلم لا تمنعوا نساءكم المساجد உங்களுடைய பெண்களை மஸ்ஜிதுகளை விசிட் பண்ணுறது, அதாவது மஸ்ஜிதில் போய் தொழுகிறத நீங்கள் தடுக்காதீங்க. وَبُيُوتُهُنَّ خَيْرًا لَهُنَّ இருந்தாலும் அவங்க வீட்டில் தொழுகிறது சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்போ சிறப்பானது ஒரு பெண் வந்து வீட்டில் தொழுகிறதெல்லாம் எங்கெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பள்ளிவாசலுக்கு அவங்க வரலாமா தொழுகலாமான்னு கேட்டால் தாராளமாக தொழலாம். இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒன்று, இது ஷரியத்துக்கு எதிரானது கிடையாது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால் அந்த ஈது தொழுகை எங்கே தொழுகிறது? முதல்ல ஈது தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலில் தான் முஸல்லால தான் தொழுதுருக்கிறாங்க அப்படிங்கிறத பல ஹதீஸின் வழியாக பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலில் தொழலை, முஸல்லால தொழுதுருக்கிறாங்க. அப்போ இது ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் சுன்னா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது நாம் முஸல்லால தொழுகிறது. ஸோ அந்த முஸல்லால தொழுகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உம்மு அத்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸில் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் கட்டளையிட்டார்கள். எப்படி கட்டளையிட்டாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு குறிப்பாக சொல்கிறாங்க பாருங்கள். உம்மு அத்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது பெண்களுக்கு கட்டளையிட்டாங்க, பெண்களில் அனைவரும் சிறுவர்களும் பெரியவர்களும் ஹைல் உடையவர்களும் அனைத்து விதமான பெண்களும் நீங்கள் திடலுக்கு வந்து தொழ வேண்டும். ஹைல் உள்ளவங்க, அதாவது மாதவிடாய் உள்ளவங்க தொழுகைக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்க வேண்டும். அவங்களுக்கு இந்த தொழுகையினுடைய ஹைர் கிடைக்கும், அங்கே முஸ்லீம்களுடைய துஆக்களுடைய ஹைர் கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. குறிப்பாக பாருங்கள், அதுலேயும் சொன்னாங்க, உம்மு அத்தியா கேட்குறாங்க, எங்களில் ஒருவருக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஜில்பாப் இல்லை, உடலை மறைக்கக்கூடிய பெரிய ஆடை இல்லாமல் இருக்குது, பெருநாளில் அந்த பெருநாள் துணி இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய சகோதரியுடைய ஜில்பாபை அவங்க அணிந்து கொள்ளட்டும். அதாவது வேற ஒரு பெண்ணுக்கிட்டேருந்து ஜில்பாபை வாங்கி, அதாவது ஆடையை வாங்கி அவங்க அணிந்து கொள்ளட்டும். பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை ஈது தொழுகைக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, ஈது தொழுகைக்கு வரும்படி கட்டளையிட்டிருக்கிறாங்க. அதனால் ஈது தொழுகைக்கு பெண்கள் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஹதீஸின் வழியாக பார்க்க முடியும். இது எப்படி ஷரியத்துக்கு எதிராகும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிதலை தருவானாக. அப்போது ஈது தொழுகையை திடலில் தொழுகிறது தான் சுன்னா, பெண்கள் தாராளமாக தொழ வரலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்கிறது தான் இந்த ஹதீஸின் வழியாக பார்க்க முடியும்.